தேவனுடைய ஜனமே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் காரியம் மாறுதலாய் முடிய வேண்டுமானால் நீ ஒன்று செய். உன் துக்க நேரம், துக்கத்தை மனுஷனிடத்தில் சொல்லி சொல்லி பயனில்லை. கைகளை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4 பேர்கிட்ட சொன்னவுடன் நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் மாறி போகாது. ஆனால் உன் சங்கடங்கள் சகலமும் உன்னை விட்டு மாறி போகும். கர்த்தருடைய பாதத்தில் சொல்லு. ரெட்டுடுத்தி, ஆண்டவரே என்னால் ஒன்றும் ஆகாது என்று தாழ்மையோடு மனுஷனை நினைப்பதற்கு மனுபுத்திரனை எண்ணி பார்ப்பது நான் எம்மாத்திரம் என்று தேவ சமூகத்தில் சொல்லிக்கொண்டு, தெய்வமே என்னால் ஒன்றும் ஆகாது என்று கர்த்தரோடு நீ தாழ்மையோடு சொல்ல முடியுமானால், வெறுமையாக்கி சொல்ல முடியுமானால், கர்த்தர் சொல்கிறார் உன் காரியம் மாறுதலாய் முடியும். சாதிப்பேன், எனக்கு புத்தி இருக்கு, அறிவு இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, 4 பேர் இருக்காங்க, விட்டா அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, எதை வேணாலும் எப்படி, இதெல்லாம் இந்த வீம்பெல்லாம் பேசி, இதெல்லாம் பேசி ஒய்யாரமா சொன்னதுனால தான் வாழ்க்கையில இன்றைக்கு நீ சிந்திக்க முடியாத கஷ்டத்துக்கு வந்து நிற்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஒன்று செய், என்னால் ஒன்றும் ஆகாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்னால் ஒன்றும் ஆகாத ஆண்டவரே, என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவரே, நான் வாழ்வது, நான் நிற்பது, நிர்மூலமாகாதிருப்பது எல்லாம் என் தேவ கிருபை. தேவ கிருபை, தேவ கிருபை என்று சொல்லு. கர்த்தர் உன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் அற்புதம் செய்வார். ஐயா, கையெழுத்து போடாதவன் கையெழுத்து போடுவான். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், வராத நன்மை வந்து சேரும். உன் வாழ்க்கையில எது வேதனையாய் முடியும் என்று பாதகமாய் நினைத்தீர்களோ அதை கர்த்தருக்கு சாதகமாய் மாற்றி தருவார். அற்புதம் நடக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.